ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த நாளிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட மத்தேயு எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை வாசித்து அதை விளக்கி கூறி உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஆசைப்படுகிறேன். வாசிப்போமா? மத்தேயு 28:1-9 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து 6 மணி நேரம் அவரை துடிக்க துடிக்க வேதனைப்படுத்தி 6 மணி நேரம் முடிந்த பிறகு அவர் தன் ஜீவனை விட்டு மரித்தார். தன் தலையை சாய்த்து தன் ஆவியை ஆண்டவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அதை தூப வர்க்கங்களினாலே பூசி துணியினால் சுற்றி அதை கொண்டு போய் ஒரு புத்தம் புதிய கல்லறையில் வைத்து அந்த கல்லறையின் வாயில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். அதன் பிறகு அவரை பகைத்தவர்கள் அந்த கல்லறைக்கு காவலிடும்படி ரோம அதிகாரியினிடத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருடைய கல்லறையிலே அரசாங்க முத்திரை போடப்பட்டு காவலாளிகள் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். 3ஆம் நாள் நாம் வாசித்தபடியே தூதன் ஒருவன் இறங்கி வந்தான். வல்லமை வெளிப்பட்டது. அந்த கல்லை புரட்டி தள்ளினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஜெய வீரராக அவர் வெளியே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு ஒரு சில காரியங்கள் தெரிய வருகிறது. உயிர்த்தெழுந்ததினால் நாம் ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்கிறோம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு 3 காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் உண்மை என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. நாம் வாசித்த வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர் சொன்னது போல உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே ஏராளமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தன்னை குறித்து, தன் மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் சொன்னார். என்னை கொல்லுவார்கள், நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று அவர் பல முறை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, அநேகர் அதை கேட்டு பைத்தியம் போல் பேசுகிறார், பொய் பேசுகிறார், சும்மா பேசுகிறார் என்று சொல்லி மனதில் நினைத்திருக்கலாம். ஆனால் அது உண்மை என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் எடுத்துரைக்கிறது. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது. மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மாத்திரமல்ல, அவரே சத்தியம், அவரே உண்மை, அவருக்கு மிஞ்சின உண்மை ஒன்றுமே இல்லை. அவர் உண்மை உள்ள தேவன், பேசுவதெல்லாம் உண்மை. நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொன்னது உண்மை. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது உண்மை. எனக்கு அருமையானவர்களே, தன்னை இரட்சகர் என்று சொன்னார். பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்த இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நம்மை ரட்சித்தார். அவரே இரட்சகர் என்பது நிரூபணமாகிறது. உண்மையான இரட்சகர். உலகத்திலே அநேகர் தங்களை இரட்சகர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரித்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னும் அந்த கல்லறைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே உலகத்திலே திறக்கப்பட்ட ஒரு கல்லறையாயிருக்கிறது. அதற்கு காரணம் அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அவரே உண்மையான இரட்சகர்.
அவரே உனக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வாயா? இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய உண்மையை காட்டுகிறது. எல்லாம் அவர் சொன்னபடிதான் நடக்கிறது. நடந்ததும் நடக்க போவதும் அவர் சொன்னபடி நடக்க போகிறது. ஆகவே அவர் சொன்னது போல நடந்தது. இனி நடக்க போவதும் அவர் சொல்லுகிறபடிதான் நடக்க போகிறது. இரண்டாவதாக, அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய ஜெயத்தை காட்டுகிறது. அவருடைய ஜெயம். எதன் மேல் ஜெயம்? வேதம் சொல்கிறது, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, மரணத்தின் மேல் ஜெயம். மரணத்தின் மேல் ஜெயம். எனக்கு அருமையுள்ளே, மனிதனாய் பிறந்தவன் எவனும் மரிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனக்கு அருமையுள்ளே, மரணம் ஒரு விளைவு. மரணத்தினுடைய காரணம் பாவம். பாவத்தை அவர் ஜெயித்திருந்தால்தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். அவர் பாவத்தையும் ஜெயித்தார், மரணத்தையும் ஜெயித்தார். மரணத்தின் அதிபதி யார்? பிசாசு. பிசாசையும் அவர் ஜெயித்தார். அநேகர் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அந்த 3 நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி அவருடைய ஆவி பாதாளத்தில் இறங்கினது. அங்கே பிசாசை ஜெயித்தவராக அவர் இருந்தார். மூன்றாம் நாள் வரும்போது ஜெய வீரராக பிசாசை ஜெயித்து அவனுடைய பாதாளத்தின் அதிகாரத்தையும் மரணத்தின் அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தினுடைய அடையாளமாகிய சாவிகளை திறவுகோள்களை அவனிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு வந்து சொன்னார், இதோ சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இயேசு ஜெயவீரர். சிலுவையிலே 6 மணி நேரம் பரிதாபமாய் அவர் தொங்கினாரே, ஏன்? உங்களுக்காக, எனக்காக. மற்றபடி அவர் ஜெய வீரராக இருக்கிறார். இன்றைக்கும் சிங்காசனத்திலே ஜெய வீரராக அவர் அமர்ந்திருக்கிறார். என கர்மியானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஜெயம், அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய ஜெயத்தை காட்டுகிறது. அவர் ஜெயித்தவராய் இருக்கிறார். பிசாசை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, சாபங்களை ஜெயித்து, வியாதிகளை ஜெயித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய நாமத்திலே பிசாசுகள் ஓடுகிறது, அவருடைய நாமத்திலே நோய்கள் சுகமாகிறது, அவருடைய நாமத்திலே சாபங்கள் உடைந்து போகிறது, அவருடைய நாமத்திலே அற்புதங்கள் நடக்கிறது. காரணம், எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். இயற்கையை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், வியாதிகளை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். ஜெய வீரராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். மூன்றாவதாக, அவருடைய உயிர்த்தெழுதல் எதை காட்டுகிறது? வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொல்லி. பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கி வந்து இந்த பூமியிலே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பரலோகம் போனார். ஏன் பரலோகம் போனார்? நமக்காக, பரலோகத்தின் வாசல்களை திறப்பதற்காக. அவரே வழியாயிருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு அவரே வழியாயிருக்கிறார். நான் உனக்கு ஜீவனை தருகிறேன், அந்த ஜீவன் பரிபூர்ணமாயிருக்கும், அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கும் என்று சொன்னவர் சொன்னதுதான் பிரியமானவர்களே. என கர்மியானவர்களே, இந்த செய்தியை கேட்கும்போது உனக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு நற்செய்தியின் சந்தோஷம் உனக்கு இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் பரலோகம் போவது நம்முடைய புண்ணியத்தினால் அல்ல. அல்லாவிட்டால் நான் கெட்டவனாக இருக்கிறதுனால எனக்கு பரலோகம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் திறந்த வழி, அவரே வழி. இயேசுவின் நாமம் உங்களை பரலோகம் அழைத்து செல்லும். அவர் மரித்த போது திரைச்சீலை, ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஏன்? ஒரு புதிய வழியை அவர் உங்களுக்கும் எனக்கும் திறந்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக பரலோகம் போயிருக்கிறார். எப்போவுமே ஒரு வீட்டை திறக்கிறதுக்கு போகிறவங்க முதல்ல போவாங்க. அவங்க திறந்துட்ட பிறகு பின்னால் வர்றவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க. அதே போல் இயேசு பரலோகத்தை நமக்காய் திறந்து வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியானால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் பரலோகம் அழைத்து செல்கிறான். உயிர்த்தெழுதல், பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே வழியாயிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகவே நான் உங்களோடு கூட சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் உண்மை, இயேசு கிறிஸ்துவின் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் வழி, இதன் அடையாளமாகத்தான் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசித்து அதை கொண்டாடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடின நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுங்கள். காரணம், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. எந்த பிசாசுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பிசாசை இயேசு ஜெயித்தார். நாம் ஜெபிப்போமா? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே சத்தியபரர், நீரே இரட்சகர் என்கிற நிச்சயம் உண்டாகி உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இவர்கள் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக.
ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தோம் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை ஜெயிக்கட்டும், பிசாசை ஜெயிக்கட்டும், வியாதிகளை ஜெயிக்கட்டும், சாபங்கள் முறிந்து போகட்டும், எல்லா பில்லி சூனிய தந்திர மந்திரங்கள், மனுஷனுடைய சூதுவாதுகள் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவீராக. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். ஒரு பெரிய பாதுகாப்பு இவர்களை சூழ்ந்து உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாமல்ல ஆண்டவரே, இவர்கள் உம்மை அறிந்து கொள்வதின் மூலம் பரலோகத்தினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரலோகத்தில் பிரவேசிக்கிற, நுழைகிற பாக்கியத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அந்த நிச்சயத்தோடு கூட வாழட்டும். நீர் ஆண்டவரே மரணத்தை ஜெயித்து பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை, அந்த ஒரு ஜெயத்தை இவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கட்டும். ஜெயம் எடுக்கிறவர்களாய் வாழட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். உள்ளமாற ஆசீர்வதிக்க படிப்பு, வேலைகள், தொழில், வியாபாரங்கள், ஊழியங்கள், திருச்சபை, கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சாட்சிகளை எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்க, இந்த செலவுகளை சந்திக்க உங்களுக்கு மனதிலே கர்த்தர் ஏவுவாரே ஆனால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து விடைபெறுகிறோம். நன்றி. God bless you.